வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பார்ந்த ஜோதிட அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இப்போ ஒரு குறுகிய நேரத்தில் நம்ம ஜோதிடத்தில் சில தத்துவங்களை நாம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ நாம ஜாதகம், திசாபுத்தி அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்ன பார்க்குறோம், கோச்சாரம்னு ஒன்று பார்க்குறோம். கோச்சாரம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கோச்சாரத்தை வச்சே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் பெருத்து போயிட்டாங்க. பிரபலியமாக இருக்கிறவர் கூட இந்த பயிற்சிகளை வைத்தே பலன் சொல்லக்கூடியதை கூட நான் பார்த்துருக்கிறேன். அந்த பயிற்சியை வச்சே பலன் சொல்றாரு. சரி, அப்ப கோச்சாரத்தை வச்சே பலன் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கோச்சார பலன் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு அது சரியாக பொருந்துமா, அதை வைத்து பலன் அவன் எடுத்தோம்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. நாம என்ன சொல்றோம், இப்ப எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, இப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டாங்க. கோச்சாரத்துல பலன் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திக்கு தகுந்தார்வோ அப்படின்னு சொல்லி லேசா இந்த எப்படி இந்த இது குடி உடலுக்கு கேடு அப்படி சின்னதாக எழுதுன மாதிரி கடைசியில் எழுதிட்டு போயிடறாங்க. சரி, ஆனா இப்போ நாங்க கேபி சிஸ்டத்துல நம்ம ஆர்மோயா சொல்லும் போதெல்லாம் நான் என்ன பண்ணோம்னா, இந்த கோச்சாரத்துக்கு ஒரு 5% அல்லது 10% போயிட்டு போகுதுன்னா ஒரு 10%, இவ்வளவுதான் அதுக்கு பலனை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா முக்கியமாக நம்ம அந்த ஜாதகத்தினுடைய கோள்களின் இணைப்பு, திசாபுத்தி, இதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது அப்ப யாருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராசிக்கு முழுவதுக்கும் அதே பலன் தானே. இப்ப என்ன சொல்றேன், இன்னைக்கு இப்ப குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா சேனல் எடுத்து பார்த்தாலும் குரு பயிற்சி பலன் என்னென்ன ராசிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டு, இப்ப மேசராசி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்தியாவில் மேசராசி எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 140 கோடி. அதை 12ஆல வச்சோம்னா எத்தனை கோடி வரும்? அது 10 கோடிக்கு மேல வரும். ரைட்டா? இந்தியாவில் மொத்தத்துல உலகத்துல எவ்வளவு இருக்கும்? உலகத்துல ஒரு 900 கோடி இருக்கு மக்கள். 830 கோடி. 830 கோடியை 12ஆல வச்சோம்னா அப்ப கிட்டத்தட்ட 70 கோடி. ஒரு ராசிக்கு 70 கோடி பேர் இருக்கான். இப்போ அதுக்கு நம்ம என்ன பலன்? மேச ராசிக்கு இந்த பலன் உலகம் முழுவதும் தானே பலன். அப்ப 70 கோடி பேருக்கும் ஒரே பலன் சொல்றோம். ரைட்டா? அப்ப இப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சும்மா ஒரு 5% நம்ம ஒரு அடிஷனலா தான் எடுத்துக்கணும். ஆனால் இந்த கோச்சார பலன் என்பது பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பொதுவான பலன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? யாருக்கு பொதுவான பலன்? இந்த ராசிக்கு பொதுவான பலன் அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இது இந்த உலக மக்களுக்கு பொதுவான ஒரு பலன் அப்படி பார்க்கலாமா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான பலன் அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? பொதுவான பலன் இருக்கா இல்லையா? இப்ப நமக்கு நம்ம ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு பிரமாதமா இருக்கு, இவருக்கு இப்படி இருக்கு, அவருக்கு அப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றோம். ரைட்டு, பயங்கரமா இடி இடிச்சு முன்னல் அடிக்குது. அது இவருக்கு வேற மாதிரி அடிக்குது, அவருக்கு வேற மாதிரி அடிக்குது, இவருக்கு வேற மாதிரி அடிக்குதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடிக்குதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. என்னங்க இவருக்கு நல்ல திசாபுத்தியம் சூப்பரா இருக்கு, எப்படிங்க இவருக்கு அவ்வளவு சத்தம் கேட்கக்கூடாது, உங்களுக்கு இடி சத்தமே கேட்டிருக்கக்கூடாது, இவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா கேட்டிருக்கணுமே, அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லையே. அப்ப இயற்கையில் நடக்கக்கூடிய அந்த பொதுவான நிகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, பொதுவான துன்பம்னு ஒண்ணு இருக்கு. வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா பேருக்கும் தான் வெள்ளம், அப்படிதானே? இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியாவுக்குலாம் வரலாமா? அந்த ஏரியாவுக்குள்ளேயே எல்லா ராசியும் இருப்பான். 4 தெருவுக்குள்ள வந்துருச்சு. அந்த 4 தெருவுக்குள்ள 12 ராசியும் இருக்குமே. இல்லைங்க, இந்த மேசராசி இல்லையா போயிடுச்சு அந்த வெள்ளம் பார்த்து அப்படியே போவா? இல்லை. அப்ப இதை பொதுவான பலன் என்று பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சரி, இந்த பொதுவான பலனை பார்க்கறதும் இப்ப ஒட்டுமொத்தமா பொதுவான பலன்னா நம்ம சாதாரண பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை.
என்ன பண்றோம்? பெரிய லெவல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு பாதிப்பு வருகிறது. எப்படி எல்லாம் பாதிப்பு வரும்? இவ்வளவு காலமா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இயற்கை சீற்றமா வர்றதுதான் பெரிய பாதிப்பா இருக்கும். அதானே? ஒரு பெரிய புயல், பூகம்பம், சுனாமி இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா என்னது? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பாதிப்பு. இப்ப எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பாதிப்பு இப்ப எப்படி வருதுன்னா, ஷேர் மார்க்கெட் ஏறுச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே பாதிப்பு, அது இறங்குச்சுன்னா உலகத்துக்கே பாதிப்பு. அப்படி ஆகி போச்சா? இப்ப என்னாச்சு? டீசல் நிறுத்தியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, பெட்ரோல் டீசல் நிறுத்தியாச்சு உலகமே பாதிக்குது. சண்டை வந்துச்சுன்னா உலகமே பாதிக்குது. இப்ப இப்ப இன்னைக்கு இந்த போர்ல இவ்வளவு எல்லாருக்கும் பாதிப்பு வந்துருச்சா? சண்டை போடுற நாடுகள் கொஞ்சம், ஆனா பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கா? அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப இதை நம்ம ஜோதிடத்துல நம்ம சொல்லணுமா வேணாமா? சொல்லணுமா வேணாமா? இப்ப என்ன பண்றோம்? இந்த போர் வந்த உடனே நிறைய பேர் யூடியூப்ல என்ன போட்டாங்க, இந்த 5 கிரக சேர்க்கை, இல்ல கும்பராசியிலே ராகுவோடு 5 கிரக சேர்க்கை, இதனாலதான் போர் வந்தது, இந்த போர் வந்ததுக்குரிய காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்ல போட்டாங்க. எங்களுக்கு நாங்க கேட்டு படிச்ச உடனே ஆர்மோயா தனியா ஒரு குரூப் வச்சு ட்ரைனிங் கொடுத்தாரு. இன்னொரு குரூப் இருக்கு, எங்க அவர் தேவராஜ் குரூப் ஒன்று இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தை போட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த ஜாதகத்துக்கு கல்யாணத்துல எந்த பிரச்சனை, குழந்தையில எந்த பிரச்சனை, வேலையில எந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கெல்லாம் ஆய்வு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை போடுவாங்க. ரைட்டா? எல்லாத்தையும் பலனெல்லாம் சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு இதுக்கு என்னென்ன காரணம் சொன்னோன்னா, ஒருத்தர் இதுக்கு இதுதான் காரணம், அதுக்கு அதான் காரணம் சொல்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் சொல்லிட்டு அதுலேயும் வித்தியாசமா சொல்லிட்டு இருப்பாங்க. பலனை சொன்ன பிறகு வித்தியாசத்தையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆறுமுகம் என்ன பண்ணுவார் தெரியுங்க? அப்படியெல்லாம் போட மாட்டார். என்ன பண்ணுவார்? ஒரு ஜாதகத்தை போட்டுருவார். போட்டுட்டு என்ன பண்ணுவாரு? இதுக்கு திருமணம் சார்ந்து, கல்வி சார்ந்து, வேலை சார்ந்து, குழந்தை சார்ந்து ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் ஒரு பலனை சொல்ல மாட்டேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு போட்டு விட்டுருவேன். நாங்கள் ஒரு 20 பேர் பலன் சொல்லுவோம். எல்லா பேரும் பலன் சொல்லுவோம். எல்லா பேரும் பலன் சொல்றதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு, இந்த பாயிண்ட்ல இவங்க சொன்ன பலன் தான் கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் சொல்லுவார். அதுதான் கரெக்டா இருக்கும். அப்ப இப்ப இதெல்லாம் போட்ட உடனே இப்ப நிறைய இடத்துல இப்படி வந்தோடனே கீழே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கறாங்க, இல்லையா இந்த போர் வந்த பிறகு இந்த கிரகம்லாம் சேர்ந்ததுனாலதான் போர் வந்ததுன்னு நீங்க இன்னைக்கு எழுதுறீங்க. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரகம்லாம் இப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானயா அப்படின்னு கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான். ரைட்டா? அவன் ஒரு கமெண்ட் போடுறான். நான் அந்த கமெண்ட்டை பார்க்குறேன். இல்லையா? இப்பதான் சொல்ல தெரியுதோ, ஏன் முன்னாடியே சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே சொல்லணுமா வேணாமா? இந்த போர் வரும் அப்படின்னு முன்னாடி சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். ரைட்டா? இப்ப இந்த போர் எப்ப ஆரம்பிச்சது? பிப்ரவரியில் ஆரம்பிச்சது. ரைட்டா? இந்த பொங்கலுக்கு பின்னாடி இப்படி 3ஆம் உலக போர் அளவுக்கு போர் வரும் என்று 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப்ல போட்டிருக்கேன். நம்ம யூடியூப் பிரபல்யமா இல்லை, நம்ம யூடியூப் பிரபல்யமா போல. ரைட்டுங்களா? நம்ம யூடியூப் 200 பேர் 300 பேர் பாக்குறாங்கன்னா அதனால தெரியல. ஆனா போட்டிருக்கோம். ரைட்டுங்களா? எதை வச்சு போட்டோம், நான் எதை வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த பொதுவான கிரகங்களுடைய இணைப்பு தானே கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் இணையுது அப்படிங்கிறது. நீங்க நல்லா பாருங்க. பொதுவாக ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் ஒரு மாற்றம் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், இந்த ராகுவுக்குள்ளேயோ கேதுவுக்குள்ளேயோ கிரகங்கள் உள்ளே பயணிக்கும் பொழுது அல்லது பயணித்து வெளியே வரும் காலத்தில் இந்த உலகம் முழுவதும் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் எந்த கிரகங்கள் அதிகமான காலம் அதுக்குள்ள பயணிக்கும்? சனி, குரு, அடுத்தது செவ்வாய். இது 3 தானே. இந்த 3 அதுக்குள்ள பயணிக்கும் போது அதுல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சரி, இந்த ராகு கேதுக்குள்ள பயணிக்குதுன்னு சொல்றீங்களே, அப்பனா எப்படி எடுத்துக்கிறது? இப்ப ராகு எங்க இருக்கு? கும்பத்துல இருக்கு. அப்ப கும்பத்துக்குள்ள நுழைஞ்சு கும்பத்துல வெளியில வரைக்கும் அப்படி எடுத்துக்கணுமா? அப்படின்னு அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. சும்மா குத்தாங்குறையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, 24 டிகிரியில லக்னம் இருந்திருக்குன்னா 22 டிகிரியில ஒரு கிரகம்னா 12ஆம் பாவத்துல இருக்கு. அப்படி இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ராகு கும்பத்துல என்ன டிகிரியில இருக்கு பார்க்க முடியுமா? நமக்கு இப்ப ஈஸியா பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் பார்க்கலாம், இப்ப ஈஸியா பார்க்கலாம். எந்த டிகிரியில இருக்கு? இப்ப 15 டிகிரியில இருக்கு வச்சுக்குவோம். கும்பத்துல 15 டிகிரியில இருக்கு. இப்போ இப்ப அம்மா பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க, 6, 8, 12 இந்த இடத்துல அது சொல்லும் போது முன்னும் பின்னும் 6 டிகிரிக்குள்ளாக இருந்தால் அப்படின்னு பாக்கியலட்சுமி மேம் ஒரு சொன்னாங்க இல்லையா?
6 டிகிரிக்குள்ளாக இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? நான் கொஞ்சம் கூட்டி 7 டிகிரிக்குள்ள இருந்தாலும் சொல்றேன். இந்த டிகிரி 15 டிகிரில இருந்து முன்னாடி ஒரு 7 டிகிரி இருக்குங்க, பின்னாடி ஒரு 7 டிகிரி இருக்குங்க. அப்ப மொத்தம் ஒரு 14 டிகிரி. நான் ஏதாச்சும் எதுக்கு 14 வச்சேன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி? 13 டிகிரி 20 மினிட். ரைட்டா? நான் அந்த 20 மினிட்டை ஒரு உத்தேசமா 14ன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப இங்கிட்ட ஒரு 7, அங்கிட்ட ஒரு 7 வச்சுக்குவோம். இதுக்கு உள்ள வரும் பொழுது இது ராகுவின் கேதுவின் பிடிக்குள்ளாக இந்த கிரகங்கள் சிக்கிக் கொள்ளுகிறது அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கிறோம். இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா, கரெக்டா பாருங்க, இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7 டிகிரிக்கு உள்ளாக ராகுக்குள்ளேயோ கேதுக்குள்ளேயோ சூரியன் இருக்குதுன்னு வச்சுங்க, இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுங்க. அந்த சமயத்துல இப்ப ராகுக்குள்ள அந்த 7 டிகிரிக்குள்ள சூரியன் வந்துருச்சு. அப்ப கேதுவுக்குள்ள சந்திரன் அந்த 7 டிகிரிக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா அன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கு. நீங்க பஞ்சாங்கமே பார்க்க வேண்டாம். பஞ்சாங்கமே நீங்க உங்க சாஃப்ட்வேரை போட்டு இன்னும் அடுத்து எப்ப கிரகணம் வரும் நீங்க போட்டு பாருங்க. இந்த என்ன பண்ணணும், இந்த சூரியன் இதுக்குள்ள இருக்கணும். இப்ப சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஒரு சில நாள்ல சந்திர கிரகணம் வரும், சூரிய கிரகணம் ஒரே மாசத்துல வரும். வருதா? வந்திருக்கா? ஒரு சில டயத்துல வெறும் சூரிய கிரகணம் மட்டும் வருது, சந்திர கிரகணம் அதனே ஒரு தடவை மட்டும் எப்படி 2 வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அது வருது, போட்டிருக்காங்க, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க, வருது அப்படின்னு சொல்றோம். எப்படி வந்துச்சு? கேட்கணுமா இல்லையா? கேள்வி கேட்கணுமா இல்லையா? எப்ப வரும் தெரியுமா? நான் இங்கிட்ட ஒரு 7 டிகிரி அங்கிட்ட ஒரு 7 டிகிரி சொன்னேன் இல்லையா? இந்த 7 டிகிரி முன்னாடி இருக்கக்கூடிய 7 டிகிரியில முதல் டிகிரிக்குள்ளாக சூரியன் வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்ப அந்த சந்திரன் வந்து கேதுக்குள்ள முதல் டிகிரிக்குள்ள அங்க வந்துருச்சுன்னு சொன்னா அங்க என்னாச்சு? சந்திர கிரகணம் வந்துருச்சு. சந்திர கிரகணம் வந்தாச்சு. ரைட்டா? அப்ப என்னாச்சு? சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வந்துருச்சு. அந்த பௌர்ணமி சந்திர கிரகணம் வந்தாச்சு. இப்ப அது என்ன பண்ணுது? இந்த சூரியன் இங்கிட்ட ஒரு 7 டிகிரி அங்கிட்ட ஒரு 7 டிகிரி, இந்த 14 டிகிரி நகர்றதுக்குள்ள வெளியில போறதுக்குள்ள அந்த சந்திரன் ஒடியாந்து உள்ள வந்துருது. இருக்குல்ல? ராகுக்குள்ள வந்துரும். நீ இந்த 14 டிகிரி போறதுக்குள்ள வந்துடும். அப்ப என்ன ஆயிடுது? திரும்ப சூரிய கிரகணமும் வந்துருச்சு. ரைட்டா? இப்ப இதே வச்சுக்கோம். இப்ப அந்த 7 டிகிரி உள்ள 15 டிகிரி 14 டிகிரியில இருக்கும்போது சூரியன் இருக்கும்போது அங்க சந்திர கிரகணம் வந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த சந்திரன் ராகுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது? அது தனுசுகிட்ட வரும்போது இது வெளியில போயிடும். அப்ப ஒரே கிரகணம் தான் வரும். ரைட்டா? அப்ப இந்த பாதையை இப்ப எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, இதுக்குள்ள வரும் பொழுது இந்த பௌர்ணமி அமாவாசை மாசம் வருது. ஏன் மாசம் கிரகணம் வர மாட்டேங்குது? இது நீங்க வந்து நாசால போய் இருக்கவங்கள்ட்ட ஏங்க வர மாட்டேங்குது? மாசம் தானங்க வருது. கிரகணம் எப்போ வரும்? சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அப்பதானே கிரகணம் வருது. ரைட்டா? பௌர்ணமின்னா என்ன? பௌர்ணமின்னா அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கு. அப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்தா அமாவாசை. இவ்வளவுதானே? ஆனா ரெண்டும் ஒரே நேர்கோடு. மாசம் நேர்கோட்டில் தானே வருது. அப்ப மாசம் ஏன் கிரகணம் வர மாட்டேங்குது? இதுக்கு பதிலே இல்லை. நம்மள்கிட்ட பதில் இருக்கா? ஜோதிடர்கள்ட்ட பதில் இருக்கா? ஜோதிடர்கள்ட்ட அவர் மாதிரி ஆராய்ச்சி பண்றவங்கள்ட்ட இருக்கு. சாதாரண ஜோதிடர்கள்ட்ட பதில் இல்லை. அது வருதுங்க பஞ்சாங்கத்துல எப்ப போட்டிருக்கா அப்பதாங்க கிரகணம். இந்த கிரகணம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படிதான் இருக்கும். ரைட்டுங்களா? நல்ல ஜோதிடர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ராகு கேது சம்பந்தப்படாமல் கிரகணம் வராது அப்படிங்கிறத ஜோதிடர் ஒருத்தர்னாலதாங்க சொல்ல முடியும். அதுக்கு அந்த பவர் நமக்கு மட்டும்தாங்க இருக்கு. ஆனா நம்மளும் அதை என்ன பண்ணிக்கிறது இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள போகல, சிந்திக்கல. ரைட்டா? ராகு கேதுக்குள்ள வரும்போது மட்டும்தான் கிரகணம் வரும், இல்லாட்டி வராது. ரைட்டா? சரி, அப்ப மட்டும் அந்த கிரகணம் வரும்போது மட்டும் அப்படியே அது மறைக்குது. என்ன வருது? அந்த சந்திரன் அந்த 7-14 டிகிரி அதை தாண்ட அப்படி கிராஸ் பண்ணி போது பாருங்க. அந்த கிராஸ் பண்ற நேரம் மட்டும்தான் அது என்ன ஆகுது? அந்த மறைவு வருது. அப்படி உள்ள போக ஆரம்பிக்கிறப்ப மறைய ஆரம்பிக்குது, வெளியே வர விளையுது. ரைட்டா? இப்போ என்னது? ஒரு சூரியனுடைய சந்திரனுடைய அந்த வெளிச்சமே நமக்கு சுத்தமா தெரியல, ஒரு டார்க்னஸ் வருதா? இது எவ்வளவு பெரிய இயற்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பவர், அதையே அவ்வளவு மறைக்குது. அப்ப இந்த ராகுக்குள்ளையும் கேதுக்குள்ளையும் போகும்போது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன ஆகுது?
அது தன்னுடைய ஒரு பவரையை டோட்டலா இழக்குதா இல்லையா? இழக்குதா இல்லையா? சுத்தமா டார்க் ஆகுதா இல்லையா? அப்ப அதனுடைய பவர் சுத்தமா இழக்கப்படுகிறது. அப்ப ஏன் இழக்கப்படுகிறது? அப்ப இப்படி இழக்குதுன்னா அந்த ராகுவும் கேதுவனுடைய பவர் என்ன பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணுமா? அப்ப இந்த சூரியன் சந்திரன், சூரியனை விட இங்க ஏதோ ஒரு பவர் இருக்கு. நமக்கு இந்த ராகு கேது பற்றி நமக்கு இன்னும் ஜோதிடத்துல நம்ம பெருசா நம்ம ஒண்ணும் சொல்லலை. அதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இந்த திருவிளையாடல கேட்பாரு தர்மி, ஆமா மீண்டும் உங்களை எங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாரு. எங்கும் பார்க்கலாம் அப்படின்னு பாரு சிவன். எங்கும் பார்ப்பார், வீடு வாசலே இல்லையா அவருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த இந்த உலகத்திலேயே ஊர்லயே பெரிய வீடு நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லுவாரு. ரைட்டா? உடனே இவர் என்ன பண்ண, பெரிய வீடு என்ன சரி இதுவா தான் இருக்கும் மீனாட்சி நினைச்சு அவர் போயிடுவார். ரைட்டா? அப்ப அவருக்கு வீடு இல்லையா? யாருக்கு வீடு இல்லை? சிவனுக்கு வீடு இல்லை, அதானே? அப்ப உலகத்துல பெரிய வீடு. ரைட்டா? அப்ப அவருக்குள் அவ்வளவு பவர்ஃபுல். இப்ப நம்ம ராஜகேதுக்கு வீடு இருக்கா? நம்ம 12 ராஜகேது வீடு இருக்கா? வீடு இல்லை. அப்ப அது எந்த வீடு? பெரிய வீடு. ரைட்டா? அப்படி இல்லை, எல்லா வீடும் நம்ம வீடு தான். நம்ம போய் சொல்லிடக்கூடாது உங்க வீடு எல்லா வீடும் நம்ம வீடு தான் நம்ம சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? சிவன் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாமே அவருடைய வீடு. எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை என்ன பண்ணுது, சொந்தமாக மாற்றிக்கொள்கிறது. ரைட்டா? அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல அந்த வீட்டுக்குரியவனுடைய பவர் ஃபுல்லா எடுத்துக்குது. அது பக்கத்துல ஒருத்தன் வந்தானா அவன் பவரையும் எடுத்துக்குது. அப்ப இந்த ராகு கேது எவ்வளவு பவர்ஃபுல். அப்ப அது எதற்கு சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இப்ப கிரகங்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா நான் 7ன்னு சொல்லுவேன். 7 தான் கிரகங்கள். இந்த ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நீங்க பாருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்ப இன்னைக்கு என்ன, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க, அது சரியாயிரும், இது சரியாயிரும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்காது. இதெல்லாம் இதை வச்சுட்டுலாம் ஜோதிடத்திலேயே ஓட்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க கொஞ்ச காலத்துக்கு. இனிமேல நம்ப மாட்டான். ஏன்னா அதுக்கே ப்ரூஃப் கேட்பான். அப்படி வரும். இப்ப எல்லாம் என்னாச்சு, குவாண்டம் தியரி வந்தாச்சு, குவாண்டம் பிசிக்ஸ் வந்தாச்சு. இனிமேல எதுவும் பேச முடியாது. குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? ரியாலிட்டி இஸ் நாட் ரியாலிட்டி, ரியாலிட்டி இஸ் நாட் ரியல்னு சொல்றான். அந்த அளவுக்கு வந்துருச்சு. எதுவுமே இல்லைன்றான். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு அளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த செல்போன் அளக்குறீங்க நீளம், இது இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை மில்லிமீட்டர் அளந்துறீங்களா? அளந்து முடிச்சுட்டு இங்க ரெக்கார்ட்ல என்ன எழுதுறீங்க, இத்தனை மில்லிமீட்டர் அப்படின்னு எழுதுறீங்களா? நீ எழுதி முடிக்கிறப்ப அங்க அந்த மில்லிமீட்டர் தாண்டி மாறி போயிருக்கான். இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். அதானங்க குவாண்டம் பிசிக்ஸா சொல்லுது. நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ள அங்க என்ன இருக்குது, அதுல இருந்து சில அணுக்கள்லாம் போயிடுச்சுப்பா, அது சின்ன கொஞ்சம் மில்லிமீட்டர் நகர்ந்துருச்சுன்றான். ரைட்டா? இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்தை பாக்குறோமா? இப்ப பாக்குறோமா? இந்த இங்க நட்சத்திரம் இருக்கு, அங்கனையா இருக்கு, அங்கனையா இருக்கு. அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி இங்க வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியுமா? நம்ம இங்கே பார்க்கறோம், அது எங்கேயோ போயிடுச்சு, நம்ம அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? இப்போ எல்லாமே மாறக்கூடிய நிலைமையில இருக்கு. நம்ம இன்னமும் என்ன பண்றோம், இந்த கோயில் அந்த கோயில், இந்த கோயில்கள்லாம் எதை வச்சு உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு? அப்படி இந்த கிரகங்களை வைத்துதான் உண்டாச்சு, கோள்களை வச்சுதான் உண்டாச்சு. அதானே? அதை வச்சுதான் வந்து நீங்க பெருமாள்னா உடனே புதன் சொல்றீங்கல்ல, செவ்வாய்னா முருகன் சொல்றீங்கல்ல, கேதுன்னா விநாயகன். இதை வச்சுதான் உருவாச்சு, இதை வச்சுதான் உருவாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஈஸியா என்ன பண்ணிட்டோம், இந்த கோயிலுக்கு போ அது சரியாயிரும், அந்த கோயிலுக்கு போய் இது சரியாயிரும். நம்ம என்னாச்சு, இந்த மாதிரியான பரிகாரங்களை சொல்லி நம்ம மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கு, இந்த கோயிலுக்கு போயிட்டு அது விளக்கு போட்டு சரியா போயிடும், இது ஈஸியா இருக்கு. ரைட்டா? இந்த நன்மணி சார்ட்டையும் அந்த ஆறுமுக சார்ட்டையும் போனா நீ என்ன பண்ணு, இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை மாற்று. 7ஆம் பாவம் சரியில்லைன்னா 6ஆம் பாவத்தை இறக்கு, அதுக்கு இத்தனை வேலையை பண்ணு, இவ்வளவு விடு அப்படின்னு. இது என்னையாது? நான் ஒரு பரிகாரம் சொன்னேன், 200 பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு, கல்யாணமே நடக்கல, நல்ல மாப்பிள்ளையும் கிடைக்கல. ரைட்டா? அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் எல்லா யாரும் பண்ணிட்டா கிடைக்கல. அப்ப ஏன்டா கேட்கும்போது நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் சரிங்களா அப்படின்னு. என்ன பரிகாரம் இருக்குங்க, 100 பவுனை எடுத்து என்ன பண்ணுங்க, தானம் பண்ணிருங்க. எவ்வளவு? 100 பவுனை தானம் பண்ணிருங்க. 1 கோடி ரூபா 100 பவுனை தானம் பண்ணிருங்க. 100 பவுனுக்கு மாப்பிள்ளை பாருங்க, சூப்பர் மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு. இதுதான் பரிகாரம் அப்படிங்க. என்ன எண்ணத்தை எடுத்து அடிப்பாரு, ரைட்டா? கலட்டிட்டு தானே அடிப்பாரு. ரைட்டா? ஓயா நீ வேற 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்றியா? இதுதாங்க உண்மையான பரிகாரம்.
இப்படி சொன்னோம்னா யாரு கேட்பாங்களா? போய் அது பரவாயில்லையா, அந்த கோயில போய் அந்த விளக்கு போடு, இந்த விளக்கு போடு, எந்த விளக்கு வேணாலும் போடு போடு, நடக்காது. உனக்கு அந்த ஸ்ட்ராங்கா அந்த கர்ம வழி இருந்துச்சுன்னா அதை மாற்றாம முடியாது. ரைட்டா? போயா அப்படின்னாரு, போயாண்டாரு. ஆனா அந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? கல்யாணம் நடந்துருச்சு. 100 பவுனை இவரை விட மாட்டேன்றாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவர் ரொம்ப அந்த ஜாதி பற்றுல ரொம்ப இருந்தார். அது என்ன பண்ணுச்சு, வேற ஒரு ஜாதி லவ் பண்ணி 200 வேணாம்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிச்சு. அது 200 ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனா 100 விடியான்னு சொன்னா விட மாட்டேன்னு அது 200 விட்டுட்டு ஓடிச்சு. ரைட்டா? அப்ப அப்படிதான் நடக்கும். அப்ப இப்ப நம்ம இப்படி வந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது சிவன் என்ற இறைவனுக்கு சமமான கிரகம். அப்ப அதுக்குள்ள போகும்போது என்ன ஆகும், அது அது என்ன ஆகும், அது எல்லாத்தினுடைய பவரையும் அதை எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப சனி உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது 14 டிகிரி கடக்கிறதுக்கு எவ்வளவு காலமாகும், குரு கடக்கிறதுக்கு எவ்வளவு காலமாகும். அப்ப எப்ப எல்லாம் இந்த சனி குரு செவ்வாய் ராகுக்குள்ளே கேதுக்குள்ளே போகுதோ உலகம் முழுவதும் பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும். நான் சொல்லலை, பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்னேன். ரைட்டா? இல்லையா? அது பெரிய பாதிப்பால இருக்கு. அது பாதிப்பா நன்மையா தீமையாங்கிறது இந்த உலக மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து இருக்கு. இந்த உலக மக்கள் அனைவரும் பாவத்தை செய்கிறார்களா புண்ணியத்தை செய்கிறார்களா என்பதை பொறுத்து அது கெட்ட பலனா நல்ல பலனா என்பது இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 99.9% பாவத்தை மட்டுமே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யக்கூடிய மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நடக்கும்? கெட்டதுதான் நடக்கும். சத்தியமா கெட்டதான் நடக்கும். என்னது எல்லா பேரும் இத்தனை பர்சன்டேஜ் சொல்றீங்க, பாவத்தை மட்டும் சொல்றீங்க. அப்படி எது பாவம் தெரிஞ்சுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு பசிக்குது, 4 இட்லி சாப்பிட்டீங்க, பசி தீர்ந்துருச்சு, குருமா நல்லா ருசியா இருக்கு, இன்னொரு 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது பாவம். நீ இட்லி சாப்பிட்டாலாமா, இதே பாவம். இப்ப நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு பாவம். இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கான். தேவைக்கு மேல எது இருந்தாலும் பாவம். இதை யாரும் நான் சொல்றது விடுங்க, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காருங்க. ஐயா தெரியும், மகாத்மா காந்தி சுயசரியா படிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன் தேவைக்கு மேல உன் வீட்டுல எது இருந்துச்சுனாலும் அது சமுதாயத்துல திருடப்பட்டதுன்ற. அப்ப பாவம் தானே. ரைட்டுங்களா? அப்ப அது கெட்ட பலன்கள் தான் நடக்கும். ரைட்டா? இப்ப நீங்க பாருங்க, 2019 ஆகஸ்ட்ல நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். 2019 ஆகஸ்ட் என்ன போட்டேன் தெரியுங்களா? 2019 டிசம்பர் 26ஆம் தேதி தனுசு ராசியில் கேது இருக்கிறது. கேதுக்குள்ளாக சனி, குரு, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் எல்லாமே அங்க வருது. எல்லாமே அதுக்குள்ள வருது. ராகு மட்டும் எங்க இருக்கு பாத்துருக்கீங்க. ரைட்டா? அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப செவ்வாய் மட்டும்தான் விருச்சிகத்துல இருந்தது. இது எல்லாம் இருந்தது. ரைட்டுங்களா? இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. ஆனா கிருமின்னு நான் சொல்ல தெரியல. கேது வச்சு நான் கிருமின்னு சொல்லியிருக்கணும், எனக்கு அது புரியல. அந்த கேதுக்குள்ள இருந்ததுனால அது கொரோனாவாக வந்தது. அப்ப நான் ஆகஸ்ட்ல சொல்லியிருக்கோம். அப்ப டிசம்பர்ல வந்துச்சா? சரி, இப்ப இந்த சனிக்குள்ளாக என்ன வந்துச்சு, ராகுக்குள்ளாக சனி போச்சா, பின்னாடி செவ்வாய் வந்ததா? அந்த சனி போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த ஐயா சொன்ன அந்த லூசு நான் 50%, 80%, 200% இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாரா? இப்ப சனி உள்ள போகும். அது எப்ப எங்க நடந்துச்சுன்னா மீன ராசியில நடந்தது. மீன ராசியில ராகு இருக்கும்போதே நடந்துருச்சு. ஏன்னா அது குருவனுடைய தனஸ்தானம் இல்லையா? இதால இப்படியெல்லாம் போட்டான். இப்ப அந்த செவ்வாய் உள்ள வந்த உடனே என்ன போர் ஆரம்பிச்சிச்சு. அப்ப இங்க என்ன, குரு மட்டும் வெளியில இருக்கு. இந்த போர் 3ஆம் உலக போராக மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்க வந்து நம்ம குரு அஸ்ட்ரோ இதுல வந்து போட்டிருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, குரு மட்டும் தனியா நிக்குது. தனியா நின்றுட்டு அங்கிருந்து எதை பாக்குது, ராகுவை பாக்குது. அதனால என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னோம்னா இது இன்னும் பெரிய போராக வெடித்திருக்கும். ரைட்டா? இப்ப வந்துருச்சா? இப்போ நம்ம இந்த மாசம் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுது, சனி செவ்வாய் ஒரே நேர்வட்டில் வருது, ஒரே அந்த டிகிரிக்குள்ள வருது. எப்படி வந்திருக்கு? ஏற்கனவே சனி ராகுக்குள்ள போய் வெளியில வந்து அங்க சிவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இந்த உலகத்துல இருக்க அக்கிரமத்தெல்லாம் ஏதாவது வழி பண்றான்னு சொல்லி கேட்டு வந்து நிக்குது. இப்ப துணைக்கு என்ன வருது, அதுவும் உள்ள போயிட்டு வந்திருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு சேருது. எப்படி இதுக்கு நடக்கணும், எப்படி நிற்கும் இந்த போர்? நிற்கும் நிக்காது. இந்த 19ஆம் தேதி ரெண்டும் வருது. இனிமே இந்த செவ்வாய் அந்த சனியிலிருந்து விலக விலக விலக
இந்த போர் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அப்ப இதை நம்ம என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கணிக்க முடிஞ்சது, ரைட்டா? இப்ப இப்ப நம்ம ஒரு கணிப்பை இன்னைக்கு நம்ம இங்க ஒரு டிக்ளேர் பண்ணுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அடுத்த வருடம், இந்த வருடம் நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் நீங்க குரு உச்சத்துக்கு போகுது, ஆகவோ உச்சத்துக்கு போகுது சொல்லிட்டு இருக்கோம்ல. உச்சத்துல போன குரு அதிகாரத்தில் கேதுக்குள்ள போகுது. போகுதா? கேதுக்குள்ள போகுதா? போகுது. அது போற நேரத்துல இந்த செவ்வாயும் வந்து உள்ள வந்துடுது, ரைட்டா? நான் சொல்றேன், இந்த நேரத்தில் கொரோனாவுக்கு பதிலாக கொரோனா மஞ்சூரியன் என்று ஒரு பெரிய கிரகம், ஏதாவது ஒரு ஒரு கிருமி வந்து லாக்டவுன் போடக்கூடிய ஒரு நிலை வரலாம் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம், ரைட்டுங்களா? அப்ப பார்ப்போம் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனா ஏதோ ஒன்று நடக்கும், ரைட்டுங்களா? அப்ப இந்த அடிப்படையில் இந்த ராகுவையும் கேதுவையும் வைத்து நாம் பொதுவான பலனை பார்க்கும் பொழுது அது மக்களெல்லாம் நல்ல புண்ணிய செய்து இருந்தாங்கன்னா உலகத்துக்கே நல்லது நடக்கும். எல்லாரும் பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா உலகத்துக்கு அழிவுதான் நடக்கும். ஆனால் நாம் இனிமேல் புண்ணியம் செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. நாம் எல்லா குழந்தைகளையும் எப்படி பாவம் செய்வது என்று பெற்றோர்களை ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த உலகம் நல்லதுக்கு வராது. ஆக இது அழிவை நோக்கித்தான் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்ற அடிப்படையில் கோச்சாரத்தை உலக பொது பலன்களாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை சிந்திக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்துள்ளேன். நன்றி, வாழ்க வளமுடன். மிக அற்புதமான முறையில வந்து ஐயாவோட ஆய்வுலாம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எதுக்கும் ஒரு பப்ளிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கறது ஐயா வந்து ஒரு பதிவு சொல்றாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்ம போட்டோம் கமெண்ட்ல, ஒரு சும்மா பார்க்காதவங்க இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு சுமையா சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. சரியான விஷயம். எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த குறையோ நிறைய சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை சொல்லணும். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டு மெட்ராஸ் வந்து ஒரு 90 வயது முதியவரெல்லாம் அந்த கூட ஐயா பத்தி பேசினாங்க. ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. எங்க நம்ம பேசுனதுன்னா நம்ம ஐயப்பா சம்பளத்துல அங்க நடந்துச்சுங்க அந்த பெரிய விழா, அதுல நீங்க பேசுனதை வச்சு பார்த்துக்கிறத ஒரு 90 வயது அவரு நல்லா பிராமின் தான். உங்களுடைய இதை வச்சு பதிவை வச்சு ரொம்ப அற்புதமா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் என்ன பேசினாரு. இன்னமும் என்ன தொடர்புல தான் இருக்காரு அவர். அதனால அந்த மாதிரி ஐயாவுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப எளிமையா, ஆழமா, அழுத்தமா நமக்கு வந்து தெளிவு கொடுக்கும். ஐயா அவர்களுக்கு கரூர் பாரம்பரியம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.